நான் தான் அவங்கள காதலிக்கிறேன் அது இதுன்னு சொல்லி அவங்க கிட்ட பேச போய் ருக்மணி அம்மா கிட்டயும் பேசி கடைசியில இப்ப பாரு அவங்க நல்லபடியா இருந்த அந்த வீட்டுல இருந்தோ அவங்க போக வேண்டியதா போயிடுச்சு. ஆட்டோ ஓட்டுறது அவங்க மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த நிம்மதியும் அவங்களுக்கு கிடைக்காம பண்ணிட்டேன். இதுக்கு காரணம் நான் தானே மாமா. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க தம்பி. நீங்க என்ன தனம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்க? அவளை கல்யாணம் பண்ணி கிட்ட பேச முடியுமா? அவங்க அப்பா யாரும் அவ கூட பேச வேண்டாம், அவளுக்கு அது தொந்தரவா இருக்கும்னு சொல்லிருக்காரு. நானுமே அவகிட்ட எதுவும் பெருசா பேசிக்கிறது இல்ல. இப்போ கல்யாண விஷயத்துக்கு என்னமா சொல்லிருக்கா? உங்களுக்கு அவ அப்பாவை பத்தி தெரியாதுமா. அவர் எதையுமே பிள்ளைங்க கிட்ட கேட்டு செய்யறவர் கிடையாது. தான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பிள்ளைங்க கிட்டே சொல்லுவாரு. அதுவும் அவருக்கு தோணுனாதான் சொல்லுவாரு. அந்த மாதிரி தனத்தை பொண்ணு பாக்குறதுக்கு தரகர் கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. ஐயோ என்னமா சொல்றீங்க? தனத்தை கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்க வைங்க. தெரிஞ்ச ஒரு பையன் தனத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனேமா. என்ன எனக்கு தெரியும். ஹலோ சக்தி, சொல்லுங்க சக்தி. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னங்க, காலை தான் கொஞ்ச நாளைக்கு ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால முழுக்க பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். சும்மாவே படுத்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி போரிங்காவே இருக்கு. எவ்வளவு நாள் தான் மொபைலும் டிவியுமே பாத்துட்டு இருக்கிறது? எப்படா இப்படி எந்திரிச்சு நடப்போம், வேகமா ஓடுவோம் இருக்கு. டாக்டர் தான் ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். You will be all right. தேங்க்யூ சக்தி. இருக்காங்களான்னு மட்டும் கேட்டு சொல்றீங்களா? அவங்க நல்லா இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இருங்க தம்பி, நான் தனத்துக்கு போன் பண்ணி பாக்குறேன். அக்கா லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சரி.